இனி நம்ம பார்க்க போகிற டாபிக் 3.4 மூவிங் ஃப்ரம் ஹாட் டு கோல்டு. அதாவது நம்ம ஹீட்டுங்கிறது ஒரு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி நம்ம படிச்சிருக்கோம். எப்பயுமே இந்த ஹீட் எனர்ஜி ஹை டெம்பரேச்சர்லேருந்து லோ டெம்பரேச்சருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இல்லைனா ஹாட் டு கோல்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். கோல்டு டு ஹாட் போகாது. எங்கே அதிகமாக இருக்கோ அங்கேருந்து தான் கம்மியான இடத்துக்கு ஃப்ளோ ஆகும். இதை வந்து டிரெக்ஷன் ஆஃப் தெர்மல் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்லுவாங்க. பட் ஹீட் எனர்ஜிங்கிறது ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டி தான். ஸ்கேலார் குவான்டிட்டி அண்ட் வெக்டார் குவான்டிட்டின்னு ரெண்டு விஷயம் இருக்குது. ஸ்கேலார்னா அதுக்கு ஒரு அமௌண்ட் இல்லை மேக்னிடியூட் அந்த ஒரு குவான்டிட்டி மட்டும்தான் இருக்கும். வெக்டார்னா அதே குவான்டிட்டி ஒரு டிரெக்ஷனில் ட்ராவல் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட ஒரு 50 கிலோமீட்டர் வேகத்தில் ஒரு விஷயம் போகுது. 50 கிலோமீட்டர் வேகத்தில் அது பார்த்தோன்னா நார்த் சைடு போகுது, இல்லை ஈஸ்ட் சைடு போகுது, வெஸ்ட் சைடு போகுதுங்கிறது பார்த்தோன்னா வெக்டர் குவான்டிட்டி. அதாவது குவான்டிட்டி ப்ளஸ் டிரெக்ஷனுங்கிறது வெக்டர், வெறும் குவான்டிட்டி மட்டும் ஸ்கேலார். ஓகே, இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தெர்மல் எனர்ஜி எங்கேருந்து எங்கே போகும், இதுதான் கான்செப்ட். அதாவது ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் தெர்மல் எனர்ஜி. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கம்ப்ளீட் த சென்டென்சஸ் யூசிங் த பெஸ்ட் வேர்ட். Thermal energy is transferred from a place of higher temperature to a place of lower temperature. So high இருந்து லோவருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், இல்லை ஹை டு லோ போகும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், ட்ரா அன் ஆரோ ஆன் ஈச் ஆஃப் திஸ் டயக்ராம்ஸ் டு ஷோ த டிரெக்ஷன் ஆஃப் த தெர்மல் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ என்ன பார்த்தோம், ஹாட் டு கோல்டு தானே போகும். ஸோ டெம்பரேச்சர் நம்ம பார்த்து பேச போகிறோம். இங்கே வந்து 100 டிகிரி செல்சியஸ் இருக்குது, இங்கே 450 டிகிரி செல்சியஸ் இருக்குது. அப்போது அதிகமான இடத்துலேருந்து கம்மியான இடத்துக்கு போகும். அப்போ ஆரோஸ் வந்து நம்ம இந்த மாதிரி ட்ரா பண்ணணும். இந்த எரியிற கட்டையிலேருந்து இந்த பர்னிங் வுட்லேருந்து மேலே அந்த பாத்திரத்துக்கு தொங்க விட்டுருக்க பாத்திரத்துக்கு எனர்ஜி வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஏன்னா 450லேருந்து அதிகமானது கம்மியான இடத்துக்கு போகும். அடுத்து பாருங்களேன், இங்கே வந்து ஒரு ரூம் எலக்ட்ரிக் ஹீட்டர் இருக்குது. இது என்ன பண்ணணும்னா வந்து ரூம் வந்து ஹீட் பண்ணும். ரூமில் இன்கேஸ் ரொம்ப கோல்டான கண்ட்ரிலலாம் வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க, ரூம் ஹீட்டர் யூஸ் பண்ணுவாங்க. இது பார்த்தோன்னா இதுக்குள்ளே இருக்க அந்த ஃபிலமெண்ட்டோட டெம்பரேச்சர் 250 டிகிரி செல்சியஸ். பட் ரூம் டெம்பரேச்சர் பார்த்தோன்னா 15 டிகிரி செல்சியஸ். அப்போ அதிகமானத்துலேருந்து கம்மியான இடத்துக்கு போகும் இல்லையா. அப்போ ஆரோஸ் வந்து எப்படி ட்ராப் பண்ணணும்னா இந்த மாதிரி ட்ராப் பண்ணணும். ஸோ இந்த ஃபிலமெண்ட்லேருந்து இல்லை அந்த எலக்ட்ரிக் ஹீட்டர்லேருந்து ரூமுக்கு போகிற மாதிரி நம்ம ட்ராப் பண்ணணும். நெக்ஸ்ட்டு உன் கால் ஏதாவது அடிபட்டுருச்சு, நீ இன்னும் ஐஸ் க்யூப்ஸ் வந்து வைக்கிற. அப்போ என்ன ஆகுனா ஐஸ் க்யூபோட பேக்கோட டெம்பரேச்சர் பார்த்தோன்னா 0 டிகிரி செல்சியஸ், ஏன்னா அது ஐஸ் ஃபார்மில் இருக்குது வாட்டர். தென் அடுத்து உன் கால் பார்த்தோன்னா உன் பாடி டெம்பரேச்சர் 37 டிகிரி செல்சியஸில் இருக்குது. நம்ம பார்த்தது என்ன, ஹாட்லேருந்து கோல்டுக்கு தான் வந்து எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ உன்னோட ஃபுட்லேருந்து இந்த ஐஸ் க்யூப்ஸ்க்கு வந்து எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் ஆகி அந்த ஐஸ் க்யூப்ஸ் வந்து மெல்ட் ஆகும். ஓகே, அடுத்த கொஸ்டின் போகலாமா. Direction of thermal energy transfer part 2. In this exercise you think in more detail about thermal energy transfer அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், 2 objects are in contact. என்கிட்ட 2 ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது, ரெண்டுமே ஒட்டி ஒட்டி இருக்குது. The 2 objects are at different temperature. ஆனால் 2 ஆப்ஜெக்ட்ஸுமே வேறு டெம்பரேச்சரில் இருக்குது. அதாவது என்கிட்ட 2 ஆப்ஜெக்ட் இருக்குது, அது என்ன ஷேப்பில் வேணால் இருக்கலாம். பட் 2 ஆப்ஜெக்ட்டுமே பார்த்தோன்னா காண்டாக்டில் இருக்குது, ஒட்டி இருக்குது. ஆனால் 2 ஆப்ஜெக்ட்டுமே வேறு டெம்பரேச்சரில் இருக்குது. அவர் என்ன கேட்குறாங்கன்னா, டிஸ்கிரைப் த டிரெக்ஷன் ஆஃப் த தெர்மல் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் பிட்வீன் தீஸ் 2 ஆப்ஜெக்ட்ஸ். வேறு டெம்பரேச்சரில் இருக்கு இல்லையா. எப்படி ஒன்றுக்கு வந்து வேறுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஒன்று வந்து டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும், இன்னொன்று வந்து டெம்பரேச்சர் கம்மியாக இருக்கும். வி லேர்ன் தட் ஹீட் எனர்ஜி எப்பயுமே ஹாட்லேருந்து கோல்டுக்கு தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அப்போ என்ன எழுதலாம்னா, த டிரெக்ஷன் ஆஃப் தெர்மல் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் த ஆப்ஜெக்ட் விச் இஸ் ஹாட் டு த கோல்டு. ஸோ எப்படி எழுதலாம்னா, என்கிட்ட 2 ஆப்ஜெக்ட் இருக்குது, அதில் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஹாட்டாக இருக்கலாம், இன்னொரு ஆப்ஜெக்ட் வந்து கோல்டாக இருக்கலாம். கோல்டுங்கிறது என்ன மீன்னா, டெம்பரேச்சர் வந்து கம்மியாக இருக்குங்கிறத மீன் பண்ணுது. ஒரு ஆப்ஜெக்ட் ஹாட்டாக இருக்கலாம், இன்னொரு ஆப்ஜெக்ட் வந்து கோல்டாக இருக்கலாம். அப்போ எனர்ஜி எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்னா ஹாட் டு கோல்டு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படின்னு சிம்பிளாக எழுதிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், த டயக்ராம் ஷோஸ் 3 blocks ஆஃப் மெட்டல் தட் ஆர் இன் காண்டாக்ட் வித் ஈச் அதர். அதாவது என்கிட்ட 3 blocks ஆஃப் மெட்டல் இருக்குது, 3மே ஒட்டி ஒட்டி காண்டாக்டில் இருக்குது. The starting temperature of each block is shown கொடுத்துருக்காங்க, 20, 10 and 30 டிகிரி செல்சியஸ் கொடுத்துருக்காங்க. Draw an arrows on the diagram to show the direction of the thermal energy transfer between the blocks. நமக்கு தெரியும் ஹாட் டு கோல்டு தான். 10, 20, 30 இதில் பெரிய வேல்யூ என்ன 30. அப்போ 30லேருந்து 10க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். தென் 20, 10 இதில் பெரிய வேல்யூ எது 20. ஸோ 20லேருந்து 10க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இந்த 30 to 20 டைரக்ட் கான்டாக்ட் கிடையாது, அதனால் வந்து நான் இப்படி ட்ரா பண்ணல. பட் எனிவே இன்கேஸ் ரேடியேஷன் மூலியமாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னா இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் ஆக சான்சஸ் இருக்குது. பட் நம்ம இங்கே இப்போ மெயினாக வந்து சாலிட் ஆப்ஜெக்ட்டுங்கிறனால கண்டக்ஷன் பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ஸோ 30லேருந்து 10க்கும் தென் அதே மாதிரி 20லேருந்து 10க்கும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். 10லேருந்து 30க்கோ 10லேருந்து 20க்கோ ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது, ஏன்னா கோல்டு டு ஹாட் பாசிபிள் கிடையாது. ஹாட் டு கோல்டு மட்டும் தான் பாசிபிள். நெக்ஸ்ட் பாருங்கள், எ கப் ஆஃப் ஹாட் டீ. இது வந்து ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். இது வந்து நியூட்டன்ஸ் லா ஆஃப் கூலிங்கிற ஒரு கான்செப்ட் பேஸ் பண்ணி வரும். நான் சொல்கிறேன் உங்களுக்கு. எ கப் ஆஃப் ஹாட் டீ இஸ் அட் ரூம் டெம்பரேச்சர் ஆஃப் 60 டிகிரி செல்சியஸ். என்கிட்ட ஒரு கப் இருக்குது, அந்த கப்பில் பார்த்தேன்னா வந்து ஹாட் டீ இருக்குது, அதோட டெம்பரேச்சர் 60 டிகிரி செல்சியஸ். இந்த டீ என்ன பண்ணுறாங்க, ஒரு ரூமில் வச்சுட்டாங்க. உங்கள் அம்மா ஒரு டீ ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, மார்னிங் எழுந்திரிச்சோன்னே உங்ககிட்ட கொடுக்குறாங்க, ரூமில் வச்சுருக்காங்க. அந்த ரூம் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 25 டிகிரி செல்சியஸ் இருக்குது. ஸ்டார்டிங்கில் பாரு, டீயோட டெம்பரேச்சர் 60 டிகிரி செல்சியஸ்,
ரூமோட டெம்பரேச்சர் பார்த்தோன்னா 25 டிகிரி செல்சியஸ். எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது? 60 - 25 35, 45, 55. தென் ஆக்சுவலாக ஆன்சர் வந்து 35 டிகிரி செல்சியஸ்ங்கிறது தான் டிஃப்ரென்ஸ் இன் டெம்பரேச்சர். கரெக்டாக? ஒரு கான்செப்ட் நான் உனக்கு புதுசாக சொல்லித்தரேன். என்ன விஷயம்னா, டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் அதிகமாக இருக்கும்போது ஹீட் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் ரொம்ப குயிக்காக நடக்கும். டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் கம்மியாக ஹீட் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் நடக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். திரும்ப சொல்கிறேன், டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா ஹீட் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் ரொம்ப குயிக்காக நடக்கும். டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா ஹீட் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் ரொம்ப ஸ்லோவாக நடக்கும். அப்போ எப்படி நமக்கு கிராஃப் ட்ரா பண்ண சொல்லியிருக்காங்க, ஸ்கெட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸ்கெட்ச்னா ரஃபாக ட்ரா பண்ணால் போதும். இங்கே பாருங்களேன், எக்ஸ் ஆக்சிஸில் இண்டிபெண்டன்ட் வேரியபிளான டைம் கொடுத்துருக்காங்க, ஒய் ஆக்சிஸில் டிபெண்டன்ட் வேரியபிளான டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்க. டைம் மாறுறதை பொறுத்து டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகும். இங்கே ஸ்டார்டிங்கில் 60 டிகிரி செல்சியஸ் மார்க் பண்ணிட்டாங்க. ரூம் டெம்பரேச்சருக்கான இந்த வேல்யூ 25 டிகிரி செல்சியஸும் மார்க் பண்ணிட்டாங்க. இதுக்கு கீழே போக சான்ஸ் இல்லை. கீழே போகணுன்னா அட்மாஸ்பியரில் டக்குன்னு வின்டர் சீசன் ஆகி பயங்கரமாக பனி பொழிஞ்சு இன்னும் டெம்பரேச்சர் ட்ராப் ஆகணும், இல்லை ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கணும் டெம்பரேச்சர் ட்ராப் பண்ணுறதுக்கு. அந்த மாதிரி கண்டிஷன்லாம் இங்கே கிடையாது. ஆக்சுவலாக 60லேருந்து 25 வரப்போகுது அந்த காஃபி. ஏன்னா அன்டில் ஈக்லிபிரியம் அட்டைன் பண்ணுற வரைக்கும் இந்த ஹீட் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் நடந்துக்கிட்டே இருக்கும். அப்படின்னா என்ன மீனிங்னா, அந்த வச்ச டீ வந்து 25 டிகிரி செல்சியஸ்க்கு வரணும். அது வரைக்கும் அது வச்சிருக்க எனர்ஜியை வந்து அட்மாஸ்பியரோட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டே இருக்கும். எப்படி கிராஃப் ட்ரா பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு எக்ஸ்போனென்ஷியல் கர்வ். இதுவே நான் ப்ராப்பராக ட்ரா பண்ணலாம், சாரி. ஏன் அப்படின்னா வந்து நான் டேப்லெட் ட்ரா பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி இதுக்கப்புறம் இங்கே ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. ஸோ இதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போனென்ஷியல் கர்வ்னு சொல்லுவாங்க. நல்லா பாருங்களேன், இனிஷியலாக ஷார்ட்டஸ்ட் டைமில் பாரு, இங்கே 60 இருக்கா, ஷார்ட்டஸ்ட் டைமில் எவ்வளோ இருக்குது, இங்கே 40. ஸோ வித்தின் ஒரு 2 நிமிஷம் வச்சுக்கோங்க, வித்தின் 2 நிமிஷத்துக்குள்ளே 20 டிகிரி செல்சியஸ் ட்ராப் ஆகிடுச்சு. பட் இந்த டைம் பார்ப்போம், இந்த டைம் வந்து ஒரு 8 நிமிஷம்னு வச்சுக்கோவேன். இப்போ 40லேருந்து திரும்ப 25 ஆகிறதுக்கு பார்த்தோன்னா இங்கே கேப் எவ்வளோ இருக்குது, 6 நிமிஷம் இருக்கா. அதாவது என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இது ஸ்டார்டிங்கில் 60 டிகிரி செல்சியஸ் இருக்குது, 2 நிமிஷத்தில் பார்த்தோன்னா 40 டிகிரி செல்சியஸாக ட்ராப் ஆகிடுச்சு. அப்போ வித்தின் 2 மினிட்ஸில் அது 40 டிகிரி செல்சியஸாக வந்து டெம்பரேச்சர் குறைஞ்சிருக்கு. ஆனால் அடுத்து 40லேருந்து 25க்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸு, 35, 15 டிகிரி செல்சியஸ் தான் டிஃப்ரென்ஸ். இந்த 15 டிகிரி செல்சியஸை ட்ராப் பண்ணுறதுக்கு இல்லை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு அது எடுத்துக்கிட்ட டைம் பார்த்தோன்னா 6 மினிட்ஸ். அதாவது 20 டிகிரி செல்சியஸை ட்ராப் பண்ணுறதுக்கு அது 2 நிமிஷம் தான் எடுத்துக்கிச்சு. பட் ஆனால் 15 டிகிரி செல்சியஸை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு 6 நிமிஷம் எடுத்துக்கிச்சு. இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இனிஷியலாக டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் அதிகமாக இருக்கும்போது ஹீட் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் ரொம்ப குயிக்காக நடக்கும். பட் டைம் போக 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 அந்த டிஃப்ரென்ஸ் கம்மியாகிட்டே இருக்குமா. ஏன்னா ஃபஸ்ட்டு 60 - 25 35 நமக்கு ஆன்சர் கிடச்சிச்சு. பட் அடுத்து பாரு, இங்கே 40 இருக்குது, இங்கே 25 இருக்குது. 40 - 25 எவ்வளோ, 35, 15 தான். 15 டிகிரி செல்சியஸ் ட்ராப் பண்ணும்போது பார்த்தோன்னா டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் கம்மியாக இருக்கனால ரொம்ப அதிகமான டைம் எடுத்துகிட்டு அந்த எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் வந்து நடக்கும். ஓகே, இல்லைனா ஹீட் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் ரொம்ப ஸ்லோவாக நடக்கும். சிம்பிளாக சொல்கிறேன், டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா ஹீட் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் இப்படி எழுதலாம். டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா ஹீட் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் வந்து ரொம்ப குயிக்காக நடக்கும். இன்கேஸ் டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் பார்த்தோன்னா ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா ஹீட் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் வந்து பார்த்தோன்னா ஸ்லோவாக நடக்கும். ஓகே, இது உனக்கு புரிஞ்சால் போதும். அடுத்த கொஸ்டின் வருவோம். 3.4c, Zara's body temperature is 37 degree Celsius. இதுதான் Zara. Explain why Zara feels cold when the air temperature is 5 degree Celsius. ஏன் ஜாராவுக்கு வந்து குளிருது, எனக்கு இஃப் ஏர் டெம்பரேச்சர் இஸ் 5 டிகிரி செல்சியஸ்ன்னு கேட்குறாங்க. ஆக்சுவலாக நம்ம பார்த்தோம், டெம்பரேச்சர் பார்த்தோன்னா இங்கே 37 டிகிரி செல்சியஸ் இருக்குது, இங்கே 5 டிகிரி செல்சியஸ் இருக்குது. ஹீட் எனர்ஜி இல்லை தெர்மல் எனர்ஜி எப்போயுமே ஹாட்லேருந்து கோல்டுக்கு தான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அப்போது ஜாராவோட பாடி டெம்பரேச்சரோட சரௌண்டிங் பார்த்தோன்னா வந்து டெம்பரேச்சர் கம்மியாக இருக்குது. அப்போ ஜாராவோட பாடி டெம்பரேச்சர் கிராஜுவலாக டிக்ரீஸ் ஆகும். அப்போது என்ன பண்ணுவான், அவளோட எனர்ஜியெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருக்குதா, அப்போ அவள் சில்லுன்னு ஃபீல் பண்ணுவாள். இப்போது தென் Zara feels cold. So we can write like this: since Zara's body temperature is greater than the air temperature, the heat energy will flow from Zara's body to the atmosphere or air. So hence the temperature of the Zara's body will drop. So she feels cold. Okay, so she feels cold. அந்த மாதிரி நம்ம எழுதிக்கலாம். ஜாராவோட பாடி டெம்பரேச்சர் 37 டிகிரி செல்சியஸ் இருக்குது. பட் ரூம் டெம்பரேச்சர் பார்த்தோன்னா 5 டிகிரி செல்சியஸ் தான் இருக்குது. நமக்கு தெரிஞ்ச கான்செப்ட், எப்போயுமே ஹீட் எனர்ஜி ஹாட்லேருந்து கோல்டுக்கு தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அப்போ ஜாராவோட பாடியிலேருந்து ஹீட் எனர்ஜி அட்மாஸ்பியருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அதனால ஜாராவோட பாடி டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆகும். அதனால அவங்க கோல்டாக ஃபீல் பண்ணுறாங்க. அந்த மாதிரி நம்ம எழுதிக்கலாம். எக்ஸ்பிளைன் வை Zara feels hot when the air temperature is 40 டிகிரி செல்சியஸ். ஏன்னா இங்கே பாரு, ஜாராவோட பாடி டெம்பரேச்சர் 37 தான், பட் ஏர் டெம்பரேச்சர் 40 டிகிரி செல்சியஸ். அதனால என்ன மீன் பண்ணுறேன்னா, ஏர் டெம்பரேச்சரோட ஜாராவோட டெம்பரேச்சர் வந்து கம்மியாக இருக்கா,
அப்போ அட்மாஸ்பியர்லேருந்து ஜாராவோட பாடிக்கு எனர்ஜி வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். 40லேருந்து 37க்கு இப்படி இது அட்மாஸ்பியர்னால் இங்கேருந்து ஜாராவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஃபஸ்ட் கண்டிஷன் ஜாராலேருந்து அட்மாஸ்பியருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு. ஏன்னா ஜாராவோட பாடி டெம்பரேச்சர் அட்மாஸ்பியரோட பாடி டெம்பரேச்சரோட அதிகமாக இருந்துச்சு, ஹாட் டு கோல்டு கண்டிஷன். இங்கே அட்மாஸ்பியருக்கு டெம்பரேச்சர் அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ அட்மாஸ்பியர்லேருந்து ஜாராவோட பாடிக்கு பார்த்தீங்கன்னா வந்து டெம்பரேச்சர் எனர்ஜி வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். டெம்பரேச்சர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. டெம்பரேச்சருங்கிறது ஒரு ஸ்கேல், எவ்வளோ ஹீட் எனர்ஜி இருக்குது, எவ்வளோ ஹாட்டாக இருக்குது, இல்லை எவ்வளோ கோல்டாக இருக்குங்கிற மென்ஷன் பண்ணுற ஒரு ஆவரேஜ் எனர்ஜியை மெஷர் பண்ணுற ஒரு ஸ்கேல் தான் வந்து டெம்பரேச்சர். பட் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுங்கிறது மீன் பண்ணுறதுனா தெர்மல் எனர்ஜி இல்லை ஹீட் எனர்ஜி அப்படி தான் சொல்லுவோம். டெம்பரேச்சர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு சொல்லிடாதீங்க. நெக்ஸ்ட்டு, அருண் ஃபில்ஸ் அ கிளாஸ் வித் வாட்டர் டு ட்ரிங்க். அருண் ஃபில்ஸ் அ கிளாஸ் வித் வாட்டர் டு ட்ரிங்க். த டெம்பரேச்சர் ஆஃப் த வாட்டர் is 10 degrees Celsius. Arun puts ice in the water. The temperature of the ice is -15 degrees Celsius. Explain what will happen to the temperature of the water when the ice is added. ஸோ ஐஸோட டெம்பரேச்சர் எவ்வளோ? -15. இங்கே வாட்டரோட டெம்பரேச்சர் எவ்வளோ? 10 degrees Celsius. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா டெம்பரேச்சர் ஆஃப் த வாட்டர் எப்படி இருக்கும் அவங்க வந்து ஐஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் கேட்குறாங்க. நமக்கு என்ன தெரியும், டெம்பரேச்சர் ஹாட் டு கோல்டு போகுமா? அப்போ வாட்டரோட அந்த ஹீட் எனர்ஜி பார்த்தோன்னா ஐஸ் க்யூப்ஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அதனால் ஐஸ் க்யூப்ஸ் மெல்ட் ஆகும். அதனால் இங்கே ஹீட் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர்னால 10 வந்து கிராஜுவலாக வேல்யூ குறைய ஆரம்பிக்கும். அப்போ டெம்பரேச்சர் ஆஃப் த வாட்டர் வில் டிக்ரீஸ் when the ice will added. Okay, next question. Sophia makes cup of hot coffee. She adds cold milk to the coffee. ஒரு கப் ஆஃப் ஹாட் காஃபி மேக் பண்ணுறாங்க. அதில் கோல்டு மில்க் வந்து காஃபியில் ஆட் பண்ணுறாங்க. எக்ஸ்பிளைன் வாட் ஹேப்பன்ஸ் டு த டெம்பரேச்சர் ஆஃப் த காஃபி அண்ட் டெம்பரேச்சர் ஆஃப் த மில்க். சிம்பிள். இனிஷியலாக எப்படி இருக்குது, ஹாட் காஃபியோட டெம்பரேச்சர் வந்து அதிகமாக இருக்குது, மில்கோட டெம்பரேச்சர் வந்து கம்மியாக இருக்குது. நம்ம கண்டிஷன் என்ன, எனர்ஜி வந்து ஹாட் டு கோல்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அப்போது வாட் ஹேப்பன்ஸ் டு த டெம்பரேச்சர் ஆஃப் த காஃபி. இப்போது டெம்பரேச்சர் ஆஃப் த காஃபி என்னாச்சு, காஃபி ஹாட்டாக இருக்குது, மில்க் கோல்டாக இருக்குது. அப்போ காஃபிலேருந்து மில்க் வந்து ஹீட் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அப்போ ஃபைனலாக என்ன ஆகும், டெம்பரேச்சர் ஆஃப் த காஃபி வில் டிக்ரீஸ். பட் இனிஷியலாக மில்கோட டெம்பரேச்சரை விட காஃபிலேருந்து எனர்ஜியை கெயின் பண்ணனால அதோட டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ டெம்பரேச்சர் ஆஃப் த மில்க் என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா ஹாட் காஃபிலேருந்து ஹீட் எனர்ஜி மில்க்குக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு. அதாவது ஹாட் காஃபி எனர்ஜியை லூஸ் பண்ணியிருக்குது, கோல்டு மில்க் பார்த்தோன்னா எனர்ஜியை கெயின் பண்ணியிருக்குது. அதனால டெம்பரேச்சர் அங்கே குறைஞ்சிருக்கு, இங்கே கூடியிருக்கு. அவ்வளோதான், சிம்பிள்.